அநியாயம் ப்ரோ. பேங்க்ல ரூ. 1000 போட்டு வச்சேன். 1 இயர்க்கு அப்புறம் வெறும் ரூ. 30 தான் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அதே ஒரு ரூ. 1000 1 இயர்க்கு முன்னாடி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா ரூ. 1000க்கு ரூ. 200 மேல கிடைச்சிருக்கும். ரூ. 500 இருந்தா போதும் பாஸ். நீங்களும் கோவணர் ஆகலாம். இதுதான் எஸ்ஐபி. அத பத்தி யாருமே சொல்றதில்ல. சிம்பிளா 3 ஸ்டெப்ல சீக்ரெட்டான விஷயத்த இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு காயின் சேவர். இந்த வீடியோல 3 மினிட்ஸ்ல எஸ்ஐபினா என்னன்னு உங்களுக்கு கிளீனா புரிய வச்சுர்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்டெப் 1 எஸ்ஐபினா என்ன? எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிம்பிளா சொல்லணும்னா எவ்ரி மந்த் உங்க சேலரி வந்ததுமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் எடுத்து 500 இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து உங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி பண்ணணும். சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணியை இன்வெஸ்ட் பண்ணாலே ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு காரே வாங்கலான்ட்டு. அதுதான் காம்பவுண்டிங் பவர். ஸ்டெப் 2 500 வச்சு மேஜிக் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் மாதம் ரூ. 500 போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 6000, 10 வருஷத்துக்கு ரூ. 60,000 போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களோட எஸ்ஐபி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 10 வருஷத்தில் ரூ. 1,15,000 ரூ. 1,40,000 வரலும் இருக்கும். இதே நீங்கள் கண்டினியூவாக 20 வருஷத்துக்கு போடுறப்ப நீங்கள் ரூ. 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் எஸ்ஐபி அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 7 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரலும் இருக்கும். ஆவரேஜாக 12%லேருந்து 15% வரலுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுதான் காம்பவுண்டிங் பவர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வேலை செய்யாமல் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யணும். ஸ்டெப் 3 500ல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? இதுக்காக நீங்கள் போயிட்டு புக்கெலாம் எடுத்து படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எஸ்ஐபி ரெஜிஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் க்ரோ ஆர் ஜெரோடா காயினில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு 5 மினிட்ஸில் கேஒய்சி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் ஃப்ரீ தான். இதுக்காக எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸ்டெப் 3 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் அதர் ஃபண்ட் எதனா ஒன்று உங்களுக்கு எஸ்ஐபி ரிஜிஸ்டர் யாருன்னா தெரிஞ்சாங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுறத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் 500 எஸ்ஐபி ஆட்டோ டெபிட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டேட் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேலரி இப்போ 5th அன்னைக்கு வருதுன்னா நீங்கள் ஒரு 7 இல்லைனா 10th அன்னைக்கு ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 500 இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பண்ணாலும் உங்களோட சாய்ஸ் தான். இதை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகிடலாம் அடுத்த ஒரு 20 வருஷத்தில். அவ்வளோதான் பாஸ். சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓவராலாக சொல்லப்போனால் உண்மையாகவே ரிச் பீப்புள் எல்லாருமே அவங்க நிறைய சம்பாரித்து பணக்காரன் ஆகலை. அவங்க சம்பாதிக்கிறத சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதால தான் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. ஜஸ்ட் 500 அப்படின்றது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மூவி பார்க்குற டிக்கெட் அமௌண்ட் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.